இன்னைக்கு தீபாவளி பலகாரத்தில் மைசூர் பாக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். இதே மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக வரும். மைசூர் பாக் பண்ணுறதுக்கு நல்ல குவாலிட்டியான கடலை மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் கடலை மாவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. இங்கே 1.5 கப் நெய் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். 1 கப் நெய் 1/2 கப் எண்ணெய் கலந்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்தளவு கலந்து வச்சுக்கோங்க. 2 கப் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். 1/2 கப் தண்ணி ஊற்றி இது நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வரையுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் நல்லா கெட்டியானதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்க நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4-5 வாட்டி பிரித்து சேர்த்துக்கோங்க. நெய் எல்லாமே ஊற்றுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நுரைச்சி வர ஆரம்பிக்கும். இதுதான் கரெக்டான பதம். நெய் தடவின பாத்திரத்தில் உடனே மாற்றிருங்க. ஒரு ஃப்ளாட்டான பாத்திரத்தில் பின்னாடி நெய் தடவி இந்த மாதிரி லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் சூடு இருக்கும்போது விருப்பமான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த மாதிரி பிரித்து எடுத்திங்கன்னா அருமையாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்னங்க, இந்த தீபாவளிக்கு மைசூர் பாக் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.